ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுண்டைக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரைக்க அப்படி ரேஷன் துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதை 2-3 தடவை கழுவிட்டு நல்லா சுட வைக்கலாம். பருப்பு வேக வச்சாலே மேலே நுரைச்சிக்கிட்டு வரும். அதை நம்ம நுரைய எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு நம்ம இன்னும் 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு திருப்பி சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணி ஊற்றி வேக வச்சிட வேண்டியதுதான். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கட்டி பெருங்காயமும் சேர்த்து நம்ம குக்கர் மூடி போட்டு கேஸ் வந்தோடனே வெயிட் போட்டு 6 விசில் விட்டுடலாம். ஃபஸ்ட்டு விசில் ஹையில் வச்சுங்க, மீதி 5 விசில் சிம்மில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க. குழஞ்சதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் காப்பிடி அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் நான் அறியவே இல்லை, காம்பை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நம்ம குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுடலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். நல்லா ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவுனது, அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சுண்டைக்காய் வெந்து வந்திருக்கு. இதை நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சு எல்லாம் இருக்கும்போது நல்லா திக்காயிட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி வாட்டமாகவே வைங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் கொதிச்சிட்டு இருக்க கூட்டில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டோம்னா சூப்பரான கூட்டு ரெடி.